ஃப்ரைடே ஈவினிங் போல் நானும் பாப்பாவும் வந்து டைலர் ஷாப்புக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு சில ட்ரெஸ்ஸஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பில்லுன்னு லெமன் ஜூஸ் தான் வந்து குடித்தோம். குடித்ததுக்கப்புறம் ஆப்பமாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆஃப்டர்நூன் போல். மிக்சிலேயே வந்து அரைச்சிடலாம், கொஞ்சமாக தானே போட்டோம்னு சொல்லிட்டு மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு தேவைன்னா அவளும் வந்து நம்ம ஆட் பண்ணி வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து வடித்த சாதம் தான் போட்டு அரைச்சேன். மாவு நல்லா புளிக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன். மார்னிங் எழுந்து தேங்காய் பாலுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஏலக்காய் சக்கரை போட்டு நல்லா பாலும் எடுத்துட்டு அப்படியே அது ஒரு பக்கம் வச்சாச்சு. மாவு வந்து நல்லாவே புளிச்சு வந்திருந்தது. அது கூட கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் சோடாலாம் எதுவுமே வந்து ஆட் பண்ணல, வெறும் சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணியாக வந்து மாவு வச்சுருந்தோன்னா ஊற்றுறதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இட்லி தோசை மாவில் தான் வந்து ஆப்பம் வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டி இப்படி ட்ரை பண்ணது ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. நல்லா சுட சுட ஆப்பம் தேங்காய் பாலோட பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக முடிஞ்சுது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.